ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அனைவருக்குரிய புகழ்ச்சி தேவனா உண்டாகும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. காலம் வருகிறதற்கு முன்பே நீங்கள் யாது ஒன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். Don't be a judge or don't judge others. Don't judge the people, don't judge the thinking, don't judge the thoughts, don't judge the thing that happens around you. ஏனென்றால் அது இருளில் மறைந்திருக்கிறது. அது இரட்சகர் வரும்பொழுது அது வெளியரங்கமாகும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அதற்கேற்ற புகழ்ச்சியை நமக்கு தருவார். நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் காண்பித்துக் கொள்வதற்கு, நாம் பரிசுத்தமான்களைப் போல காண்பித்துக் கொள்வதற்கு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம். அதனால்தான் இயேசு சொன்னார், நீ மற்றவர்களை நியாயந்திருக்கிற நீதானே யாராக இருந்தாலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? உன் கண்ணில் உத்திரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவ கண்ணில் தூசி இருக்குன்னு சொல்கிற பார்த்தியா, அதை முதல்ல மாற்று. இப்போ நாம் நம்முடைய குறைவுகள், நமக்கு இருக்கிறதான எல்லா காரியம் நமக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக போய் நம்ம உத்தமர்களைப் போல, நீதிமான்களைப் போல, சன்மார்க்கர்களைப் போல, ஜெபிக்கிறவர்களைப் போல. எனக்கு ஒரு சிலரை எனக்கு தெரியும், ஜெபத்தில் போய் உட்காந்துருவான். அப்படி ஜெபிக்க ஒரு மனிதனை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். அந்த மனிதன் முழங்காலில் நின்றால் அப்படி கண்ணீர் வடித்து அப்படி ஜெபம் பண்ணுவார். முழங்காலை விட்டு ஏஞ்சிட்டாருன்னா மனுஷன் எந்த வேசி வீட்டில், எந்த விபச்சாரி வீட்டில் இருப்பாருன்னு தெரியாது. ஆனால் வெளியில் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி தான் ஒரு பரிசுத்தவான். He want to show himself as a holy person. He want to judge others. They are all sinners. I am holy. But ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிற தேவன், நாம் பரிசுத்த குலைச்சல் அடையாமல் இருப்பதற்கு மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணாமல், நாம் தீர்ப்பு சொல்லாமல் இருப்பது நமக்கு சால சிறந்தது. அதான் நமக்கு புகழ்ச்சி. அவசரப்பட்டு நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னா அதனுடைய அர்த்தம் தெரியாது. ஒரு அம்மா சில ஆண்டுகள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுல ஜெப பங்காளராக என் கூட இருந்தான். அந்த சகோதரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும், அவங்க பக்கத்தில் இயேசு பக்கத்தில் பாயை போட்டு படுத்துக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி, அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியும், நமக்கெல்லாம் ஆண்டவர் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நம்மளை எட்டி பார்க்குற மாதிரி, இந்த அம்மா கிட்ட தான் பேசுவார்ன்ற மாதிரி நம்மளை அப்படி மாற்றி வச்சிருந்துச்சு. அப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது, எதுனாலும் உடனே ஜட்ஜ்மெண்ட். இது தப்பு, அது தப்பு, இது தப்பு, ஆனால் அது செஞ்சால் அது கரெக்ட். ஒரு சமயம் ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்தை இது தப்பு அப்படி இப்படின்ட்டு ஒரு மணி நேரம் ஆர்கியூமெண்ட். நாங்கள் ஜெபத்துக்கு போயிருக்கேன். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், பிசாசு அன்னைக்கு ஜெபத்தை கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை போட்டிருக்கான். ஆனால் நம்ம வந்து ஜெபிக்கிறத நிறுத்திடக்கூடாது. இந்த அம்மா போராடுற அந்த வாக்குவாதம் பண்ணுறதுனால எனக்கு பிபி ஏறுது. நான் சரி கிளம்பிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ வந்திருக்கிற நோக்கம் ஜெபத்திற்கு, இதெல்லாம் புறம்பே தள்ளிட்டு நீ ஜெபிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் ஆறு. என் மைண்டெல்லாம் அப்படி இருக்குது.
அவங்க இது தப்பு, அது தப்பு, நீங்கள் செஞ்சது இது தப்பு, அது அப்படி, இது எப்படின்னு சொல்லி தலைகீழ தண்ணி குடிச்சிச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு மேட்ரே தெரியல, நீங்கள் இவ்வளோ பேசுனீங்கல்ல, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்தம்மா அப்போ தான் நிதானம். ஏன்னா அப்போ மூச்சு வாங்குது, 1 மணி நேரம் பேசல, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. நான் சொன்னேன், இந்த சம்பவம் இப்படி நடந்தது, நீங்கள் தெரியாமல் நீங்கள் பான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்களே. தான் தப்பு செஞ்சுட்டோன்னு உணர்ந்தவொடனே வாயை மூடிட்டு போயிடுச்சு. உடனே பேச்ச மாதிரி, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களான்னு. எவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண? அப்போ பிசாசு நம்ம கூட ஜெபிக்கிற ஜெப பங்காளரை கூட அவன் மாற்றிடுவான். அவன் ஜெபத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதபடி தடை பண்ணுவான். நம்ம பரிசுத்தத்தை கெடுத்துருவான். அப்புறமா உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பல காரியங்கள் ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஆண்டவரோட ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்றிணைந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லி ஜெபிக்க ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணினான். அப்புறம் எதற்கு நான் சொல்ல வர்றேன்னா, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று மற்றவர்களை காரியத்தை அறியறதுக்கு முன்னாடியே நியாயந்திருக்காதவங்க. மூடர்கள் தான் அப்படி செய்வாங்க. மூடர்கள் தான் காரியத்தை தெரியறதுக்கு முன்னாடியே உடனே சர்ச். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி அழைக்கவில்லையே. நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது இருப்போமாக. அவசரப்படாதீங்க. தேவன் வெளிப்படும் போது, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது, அப்போ கர்த்தர் நமக்கு சொல்வார், நீ இந்த விஷயத்தில் நல்லா நடந்துக்கிட்ட, அதுதான் உனக்கு புகழ்ச்சி. வேதத்தில் பாருங்களேன், யோபு தேவனுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற ஒரு போர். அதில் யோபு மாட்டிக்கிட்டான். யோபை வச்சு தான் அந்த பிரச்சனை. அப்போ யோபுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டான். பெரும் பெரும் கட்டிகள், சீழ்வடிது, நாற்றம் எடுக்குது. அந்த அகோரமான சூழ்நிலை, சாம்பலை வச்சு அமுக்கி அவனுக்கு அவ்வளோ எரிச்சல், அரிப்பு. அவன் பாரு, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வேதனையில் யோபு உட்கார்ந்துருக்கும் போது அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள். எலிப்பாசு, எலிகோ, சோப்பாரு, பில்தாத். இந்த எலிகு சின்ன பையன். இந்த எலிப்பாசு, சோப்பாரு, பில்தாத்து எல்லாமே எலியாக வருது பாருங்க. இது உட்காந்துட்டு 7 நாள் வாயை திறக்கலாம். அவன் முகத்தை பார்த்து ஐயோ அப்படின்னு உட்காந்துருக்கு, ஒப்பேர் வச்சுக்கின்னு. 7 நாளைக்கு அப்புறம் வாயை திறக்கான். யோபுவே, என்னடா பாவம் செஞ்ச? முதல்ல வந்தோடனே கேட்கான். என்ன கேட்குறான்? ஏய், கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படிலாம் சொல்ல. நீ என்ன பாவம் செஞ்சோ, என்ன அநியாயம் செஞ்சோ, என்ன கேடுகாலம் உனக்கு வந்துச்சோ, நீ எவனுக்கு துரோகம் பண்ணியோ, வாய்க்கூசாமல் பேசுகிறான். அவன் ஒருத்தர் சொல்கிறான், பில்தாத்துன்னு நினைக்கிறேன், சோப்பாரா பில்தாத்தான்னு தெரில. 2 பையனில் ஒருத்தன் சொல்கிறான், நீ விதவையெல்லாம் அவங்களை நியாயம் செய்யாமல் அநியாயம் பண்ணல, விதவையுடைய பிள்ளைகளெல்லாம் அடித்து நொறுக்குனல்ல, அதான் உனக்கு இந்த கேதி. யோபுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். யோபு அழுகுறான். அழுதுகிட்டே சொல்கிறான், அவனுக்கு தாங்க முடியல. இந்த பொல்லாத ஆவிங்க இப்படி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு அவன் என்ன பண்ணான், ஹேய் நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் விளக்கம் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்த எலிகோ கடைசியாக, சின்ன பையன்ல எலிகோ கடைசியாக, உடனே அவர் ரொம்ப பெரிய ஞானி மாதிரி, யோபு அவன் பாருங்க, வேதம் சொல்லுது, யோபு ரோட்டில் நடந்து வர்றான்னா அவன் பேசி கொண்டிருக்கும் வாயை பொத்தி கொள்வாங்களாம். ஏன்னா அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். வேதத்தில் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? வாயை மூடிக்குவாங்க,
அந்த அவனுடைய செல்வ செழிப்பு அப்படி. ஒரு ஆள் கஷ்டப்படுறதை பார்த்தா உடனே அவங்களுக்கு உதவி செய்ய அவன் எத்தனிப்பான், உதவி செய்வான். செல்வ சீமானாக இருந்தான் அந்த நாட்களில். ஆனால் அவன் மனைவி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல். அவன் மனைவியை பற்றி நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வாசித்தது அவனுடைய மனைவியை போல ஒரு நல்ல மனைவியை ஊரில் தேடி கடைஞ்செடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் எதை மாற்றினாலும் மாற்றிட்டாரு. 10 பிள்ளைகளை மாற்றினார், ஆனால் மனைவியை மாற்றின. அவள் தான் மறுபடியும் அடுத்த பிள்ளை 10 பிள்ளைகளை பெற்று கொடுத்த அதே மனைவி. ஏன்னா அவன் அவ்வளோ தங்கமானவன். பைபிள் அதற்கான ஆதாரம் நிறைய இருக்குது. அது ஃபேமிலி கேம்பில் தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஆதாரங்கள் யோபு புஸ்தகத்தில் மறைந்திருக்கு. ஆனால் இந்த எலிகூர் இருக்கான்ல சொல்கிறான், யோபு என்ன ரொம்ப நீதிமான் மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்க, கர்த்தருக்கு முன்பா நீ நீதிமானா நீ அப்படின்னு யோபுவை அந்த கேவலப்படுத்துகிறான். யோபு சில நேரத்தில் பதில் சொல்கிறாரு, அழுகுறாரு. அப்படியே அவருடைய அந்த வசனங்களில் வசனிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த வேதனையுடைய உச்சம் தெரியும். இதை பார்த்துட்டே இருந்தார் கர்த்தர். இந்த பயலுக ஆறுதல் சொல்ல வந்தாளுங்களா, இல்லை என் மகனுடைய காயத்தை, இருதயத்தை, வேதனையை இன்னும் அதிகரித்து அவனை உடைத்து நொறுக்க வந்தானுங்களா அப்படின்னு கோவம் வந்துச்சு. அவர் கோவம் வந்துட்டு நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, யோபுவே நீ புருஷனை போல் இடையை கட்டி வா, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், வா நீ புலம்புனல்ல, வா நான் உங்ககிட்ட பேச போகிறேன் வா அப்படின்னு நிறைய ரகசியத்தை சொன்னார். அப்போ சொன்னார், எலிப்பாசு, பில்தாத்து, எலிகோ, சோப்பாரு, என் பையன் யோபு, என் மகன் யோபு பேசுனதை போல் நீ பேசலை. என் மகன் யோபு நிதானமாய் பல காரியங்களை சொன்னதை போல் நீங்கள் சொல்லலை. அதனால் உங்களை காலி பண்ண போகிறேன். உடனே அவங்களாம் மிரண்டானுங்க. அவ்வளோதான். கர்த்தர் சொன்னால் என்ன நடக்கும்? யோபுக்கிட்ட யோபு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், வேண்டாம் ஆண்டவரே. அப்போ நீங்கள் அவங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுறியா? அவன் ஜெபித்தான். ஆண்டவர் யோபுடைய சிறையில் போய் மாற்றினா. இந்த காலை வேளையில் டோன்ட் பி ஜட்ஜ் அதர்ஸ். அதில் ஒருவேளை நீங்கள் அப்படி யாரையாவது தவறாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில் நன்மையினால் கிருபையினால் நிரப்பி விடுன்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.